கண்ணெதிரே தோன்றினாள். சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ். ஆஹா, சேலத்துல நம்மள பொழந்து கட்டின இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார்ல இது. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? மாட்டனண்டா. பண மோசடி வழக்கு, அடுத்தவங்க நிலத்தை அபகரிச்ச வழக்கு, 2 பொண்ணுங்களை ஏமாத்தின கேஸு, 6 அடிதடி கேஸு, 2 கொலை முயற்சி. உன் ஒருத்த மேல மட்டும் இத்தனை கேஸ் இருக்குன்னா ஏண்டா டேய், நீ எல்லாம் பிறந்ததே தப்பு பண்றதுக்கு தானாடா? அதை தவிர வேற தொழிலே தெரியாதாடா உனக்கு? எல்லா தொழிலையும் பார்த்துட்டேன் சார், எதுவுமே வேலைக்கு ஆகல சார். நம்ம கேரக்டருக்கு செட் ஆன ஒரே தொழில் இந்த மாதிரி தொழில் மட்டும்தான் சார். இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் சார், ஆனால் ஒரு மாதிரியான கெத்து இருக்கு சார் இதில். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், அனுபவிச்சு தான் தெரியும். தொலைச்சிருவோம் ராஸ்கல். சகிச்சுக்க முடியாத தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படி பண்றதுல கெத்து இருக்குன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? சார், நீங்கள் கேட்டதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். அதுக்காக இப்படி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு சார். சார், என் மேலே அத்தனை கேஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்துல இருந்து நான் ரிலீஸ் ஆகிட்டேன் சார். ஒரே ஒரு பண மோசடி கேஸ் மட்டும்தான் சார் பெண்டிங்கு. அதுவும் நான் ஜாமீனில் வெளியே வந்துட்டேன் சார். கோர்ட் ஆர்டர் பிரகாரம் டெய்லி ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டுட்ருக்கேன். இப்படி ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்தோன்னே கை நீட்டி அடிக்கிறது, சாரி சார், இப்படி கை நீட்டி அடிக்கிறது தப்பு சார். புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கீங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒழுங்கா கையெழுத்து போடுறா, போடு. நீ வெளியில வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேஸ ஃபைல் பண்ணி உன்னை உள்ள தள்ளறனா இல்லையான்னு பாருடா. முடிஞ்சா பண்றடே. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. என்னங்க இது, போலீஸ்லாம் வந்திருக்காங்க. வாங்க ரவி, என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு? ஒன்றும் இல்லை மேடம், இந்த பக்கமா வந்தேன். வேலைக்கார பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதாவும் அதுக்கான ரிசப்ஷன் நடக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ரவி. என்னங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த அஸ்வின் ஃப்ராடை தேடி தான் வந்திருப்பாங்க. அவன் சிக்கனா நம்மளும் மாட்டிப்போம். நம்ம நைஸா கிளம்பிடலாமா? சும்மா இரண்டி, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதான் பேய்ங்கிற மாதிரி நீயே அதாவது கற்பனை பண்ணி சும்மா பயந்து சாகாத. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ எதையும் வெளியே கட்டிக்காம பேசாம இரு. இந்த கல்யாணத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ணி நடத்த வேண்டியதா போச்சு. அதான் உங்களை இன்வைட் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால என்ன மேடம், வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு கிராண்டா ரிசப்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் மேடம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சக்தியை நான் எப்பவும் ஒரு வேலையாளா பார்த்ததில்ல, என் குடும்பத்துல ஒருத்தையா தான் பாக்குறேன். நல்லவங்களால மட்டும்தான் மேடம் வேற ஒருத்தர் பொண்ணை கூட தான் பொண்ணு மாதிரி பார்க்க முடியும். அந்த உயர்ந்த குணம் உங்ககிட்ட இருக்கு மேடம். 5 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் நாம் கையெழுத்து போட போனப்போ இந்த ஆள் நம்மளை நல்லா பார்த்துருக்கான். நிச்சயம் நம்ம முகம் இவனுக்கு மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இவன் பார்வையில் பட்டோம், நாம் பெரிய ஃப்ராடுன்ற விஷயத்த ருத்ரா கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுருவான். பிளான் பண்ணபடி நாளைக்கு காலையில் சக்திக்கு பதிலாக அனிதா கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும்
எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சப்தகிரி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ரவிக்குமார் ரூபத்தில் பிரச்சனை வீடு தேடி வந்திருக்கேன். இந்த ஆள் கண்ணில் மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறது? ஆமா, அந்த மாப்பிள்ளை பையன் என்ன பண்றாரு மேடம்? நம்ம வீட்ல தான் டிரைவரா இருக்கான். இருங்க கூப்பிடுறேன். அஸ்வின், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அஸ்வின், இருங்க மம்மி, இங்கதான் இருப்பா. நானே போய் கூட்டிட்டு வரேன். அவன் வரட்டும், வாங்க நம்ம உட்காந்து பேசலாம். ஓகே மேடம். எங்க பயப்படாதன்னு வேற சொல்றீங்க. இப்ப அவனே காணுமே. போலீஸை பார்த்ததும் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். கை காலெல்லாம் உதறல் எடுக்குதுங்க. ஏய், எனக்கு கூட பயமா தாண்டி இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அஸ்வினா தான் தேடி வந்திருக்காரான்னு தெரியாது. அந்த போலீஸ்காரங்க இருந்து போற வரைக்கும் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, புரியுதா? இவன் எங்க போனா? இவனை நான் தான் கண்டுபிடிச்சு தொலைச்சாகணும். அனிதா நம்மளை தேடி தான் வந்துட்டு இருக்கா. நீ இங்கிருந்து போச்சலாம். அந்த இன்ஸ்பெக்டர் போனோன்னா நானே வந்துடுறேன். எங்க தேடியும் ஆளையே காணுமே. அஸ்வின், மேடம், உன்னை எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஹேய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல மேடம். எப்படி சொல்றதுன்னு தெரியலனா அப்ப நீ ஏதோ ஃப்ராட் தானே பண்ற, அப்படிதானே? மேடம், எது சொல்ல வந்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அங்க ரிசப்ஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீ யாருக்கும் தெரியாம இங்க வந்து கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி யோசிக்க முடியும்? மேடம், நான் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுறேன் மேடம். கல்யாண டென்ஷன்ல நைட்டு சாப்பிடவே இல்லையா, அப்படியே வெறும் வயிற்றோட இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு உங்கள் கூடலாம் டான்ஸ் ஆனதில் பசியில் மண்டெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிடுச்சு மேடம். அதான் ஏதாவது சாப்பிட்லான்னு சும்மா கிச்சன் பக்கம் வந்தேன். இங்கே வந்து திறந்து பார்த்தேன்னா இங்கேயும் எதுவும் இல்லை மேடம். அதான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் மேடம் அப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை இல்லையா? உன் நம்பிக்கையெல்லாம் குப்பையில தான் கொட்டணும். அங்க பஃபே சிஸ்டம் இருக்கு. அங்க போய் சாப்பிடாம ஏன் கிச்சன்ல வந்து உட்காந்துருக்க? இல்லை மேடம், அது இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கா, ரொம்ப கிறுகிறுன்னு இருந்துச்சு. ஏன் மயக்கம் போட்டு வந்துட்டேனா? கல்யாணம் நின்று போயிடல. அதான் மேடம், பக்கத்துலேயே பின்னாடி கிச்சன் இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் மேடம். சரி, உன்னை மம்மி கூப்பிடுறாங்க, வா. எதுக்கு மேடம்? ஹேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா. சாப்பிட்டுட்டு வான்னு சொல்றேன்ல. வரேன் மேடம், வரேன் மேடம். ஐயோ, இவ நம்மள அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சிக்க வைக்காம விட மாட்டா போல இருக்கே. என்ன பண்றது? ஹே அஸ்வின், உன்னை வான்னு சொல்றேன்ல. மேடம், வரேன் மேடம், நீங்க போங்க மேடம். வா. மம்மி, அஸ்வின். மேடம், எங்கப்பா போயிருந்த? அது வந்து மேடம், உள்ள கொஞ்சம் பசிக்குதுன்னு. ஏன் பேச்சு தடுமாறுது? என்ன விஷயம்? நான் சொல்றேன் மம்மி. மேரேஜ் டென்ஷன்ல சார் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடலையா. மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு கிச்சன்ல இருந்தாரு. என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் சாப்பிடுற நேரத்துக்கு சரியா சாப்பிடணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும்.
இவன் தான் ரவி. இவன் தான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. ஓ அப்படிங்களா மேடம்? தம்பி உன் பேர் என்ன? அஸ்வின் சார். அஸ்வினா? என்ன ரவி அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரியா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. எங்க பாத்திருக்க போறீங்க? நம்ம கிட்ட டிரைவர் வேலை பார்த்த மாதிரி வேற எங்கேயாவது டிரைவர் வேலை பார்த்திருப்பா, அப்ப பாத்திருப்பீங்க. ரொம்ப நல்ல பையன். இவன் கேரக்டர் எனக்கு பிடிச்சு போனதுனால தான் நான் இவனை வேலைக்கே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சக்தியை கல்யாணம் பண்ணி நல்லபடியா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன அஸ்வின், என் நம்பிக்கையை காப்பாத்துவல்ல? மேடம் கண்டிப்பா காப்பாத்துவேன் மேடம். சாரி ரவி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன். நீங்க பேசுங்க மேடம், நானும் அப்படியே கிளம்புறேன். சரிங்க மேடம். சரி கிளம்புங்க. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வரேன் சார். என்ன சார், உங்க கவனம்லாம் அவன் மேலேயே இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தியை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைய எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் என் யோசனையெல்லாம் அவன் மேலேயே இருக்கு. சார் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். நான் சேலத்தில் டியூட்டி பார்க்குறப்போ ஒரு பையன் டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு போவான். பார்க்கறதுக்கு அவன் இவனை மாதிரியே இருப்பான். அதுக்காக அவன் தான் இவனு சொல்ல வரல. சில சமயம் நமக்கு அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தருடைய முகம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஞாபகப்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பையனுடைய முகம் அந்த அக்யூஸ்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகே சிவா சார், அப்போ நான் கிளம்புறேன். பார்க்கலாம். ஓகே சார். நமக்கு இந்த அஸ்வின் மேல ஒரு இனம் புரியாத சந்தேகம் இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் நம்மள மாதிரியே இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம சந்தேகமும் இவரோட குழப்பமும் ஒன்னா ஒத்து போற மாதிரியே இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா ரிசப்ஷன் வரைக்கும் எல்லாம் கரெக்டா முடிஞ்சது. நாளைக்கே கல்யாணமும் முடிஞ்சுட்டா அந்த வேலைக்காரி இங்க இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நாம பிளான் பண்ண மாதிரி அத்தையை கூட்டிட்டு ஒரு 15 days ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட வேண்டியதுதான். எந்த கண்ட்ரிக்கு போலாம்? என்ன புது நம்பரா இருக்கு? ஏற்கனவே ஒரு பொறுக்கை கால் பண்ணி தப்பு தப்பா பேசினா. ஒருவேளை அவன் தான் ஃபோன் பண்றானோ? வேணாம், அட்டன் பண்ண வேணாம், கட் பண்ணிடுவோம். போனை கட் பண்றா டாட். ஏற்கனவே நம்ம கிட்ட சூடுபட்ட பூனை தானே அவ. அதனால புது நம்பரை பார்த்தா கட் பண்ண தானே செய்வா. அவ போனை எடுக்கிற வரைக்கும் நீ கால் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே டாட். ஹலோ, யாரு? ஹாய் ஹனி, நான் தான். என்ன என் வாய்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு. இப்போ உன்னை விட மாட்டேன்டா. உடனே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி நீ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஹனி வெயிட். என்ன ஹனி, ஏன் அவசரப்படுற? நான் ஏன் ஃபோன் பண்ணங்கிற காரணத்தை கேட்டுட்டு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடு ஹனி. ஒரு பொறுக்கி நீ. உன்கிட்ட எதுக்குடா நான் காரணம் கேட்கணும்? நீ எதுக்கு ஃபோன் பண்றேன்னு எனக்கு தெரியாதா? நான்சென்ஸ். எப்பவுமே நீ ரொம்ப கொதிப்பாவே இருக்க பேபி. இப்ப நான் உன்னை கூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப என்ன பண்றேன்னா, என்கிட்ட சூப்பரா ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு. அத நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அத பார்த்தேன்னு வை, சும்மா மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல் ஆயிடும். என் மேல இருக்கிற கோபத்துல தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் பார்க்காம இருந்துடாத.
அவசியம் நீ பார்க்கணும் செல்லக்குட்டி. எப்படி டாட்? நம்மள எப்போ வீடியோ எடுத்தோம்? இது எப்போ நடந்துச்சு? ஓ மை காட், தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. அந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருந்து எப்படியாவது வீடியோ வாங்கிடணும். நான் அனுப்புன வீடியோவை பார்த்துட்டு வேர்த்து விறுவிறுத்து போயிருப்பா டாட். இப்போ அவளே என் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நீ ஃப்ளைட் மோட்ல போட்டிருக்கன்னு அவளுக்கு தெரியாதுல்ல, பாவம். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பா. கொஞ்ச நேரம் நல்லா தவிச்சு துடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவகிட்ட பேசிக்கலாம். என்ன டாட், ரிசப்ஷன் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அஸ்வினை வர சொன்னோம், இன்னும் ஆளையே காணோம். சார் அதோ வந்துட்டானே பா அஸ்வின். அஸ்வின், ரிசப்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்க? சார் அதெல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட சும்மா தடபடலாம் நடந்துச்சு சார். ஆனால் நான் தான் ஜஸ்ட் மிஸ். ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பேன், ஆனால் எஸ்கேப் ஆகிட்டேன். என்னாச்சு? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் கோர்ட் ஆர்டர் படி சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அங்கே ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தாப்ல. அந்த ஆளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் அந்த ஏரியா விட்டே கிளம்பி வந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இன்னைக்கு ரிசப்ஷன்ல அந்த ஆள் வந்து நிற்கிறான் சார். ருத்ரா மேடம் அந்த ஆள்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுதுன்னு நினச்சேன். நல்ல வேலை சார், அந்த ஆளுக்கு என்ன அடையாளம் தெரியல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருப்பான். நம்ம பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிருக்கும். அந்த ரவிக்குமாருக்கு உன்னை தெரியலன்ற வரைக்கும் சந்தோஷம். சார் நாளைக்கு காலைல கல்யாணம். சக்திக்கு பதிலாக எப்படி அனிதா? புரியலையே சார். அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் உனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கோயிலுக்கா? அங்கே எப்படி சார் அவளை வர வைப்பீங்க? அவளை எதுவும் கடத்திட்டு போக போகிறோமா? அதெல்லாம் தேவையே இல்லை, அவளே வருவா. எப்படி சார்? நீ எடுத்த வீடியோவை ரகு அனிதாவுக்கு அனுப்பிட்டான். இப்போ அவ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை யார் அனுப்புனாங்க, அதை எப்படி வாங்குறதுன்னு பரிதவிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரகு அவளுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ உனக்கு வேணும்னா யார்கிட்டையும் எதையும் சொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லுவான். அவளும் தன்னோட மானத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நாளைக்கு காலையில அடிச்சு பிடிச்சு அங்க ஓடி வந்து நிப்பான். அவளுக்கு அந்த வீடியோ வேணும்னா உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ டார்கெட் வை. அதுக்கு அவ ஒத்துப்பாள சார்? ஆரம்பத்தில் அடம்தான் பிடிப்பா. வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு பயம் காட்டினா வேற வழியே இல்லாம கழுத்தை நீட்டிட போறா. ஓகே சார். உங்களுக்கு நடக்கிற கல்யாணம் சட்டப்படி நடக்கணுங்கிறதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ராரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவர் அங்க இருப்பார். ஒருவேளை அனிதா உன்னை ஏமாத்தி அங்கிருந்து தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஆளுங்க காசியையும் விஷ்ணுவையும் அங்க வர சொல்லியிருக்கோம். அவங்க உனக்கு அங்க எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பாங்க. சரிங்க சார். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச வீடியோகிராஃபர் தானே நாளைக்கு கல்யாணத்தை கவரேஜ் பண்றான்? ஆமாம் சார். அவங்கிட்ட அனிதாவோட வீடியோவை கொடுத்து முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த வீடியோவை ப்ளே பண்ண சொல்லிட்டு நீ அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி போயிடணும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். உனக்கும் அனிதாவுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது அஸ்வின். உன்னை அந்த ருத்ராவுக்கு மருமகன் ஆக்கி தான் அவளோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்.
எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதுல எந்த விதமான தப்பு நடந்துடக்கூடாது. சார் நடக்கவே நடக்காது சார். அனிதா கழுத்தில் தாலி கட்டுறேன், நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்து, சார் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் சார்னு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை ருத்ரா வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் சார். வெரி குட். சரி, நீ கிளம்பா சார். வரேன் சார், வரேன். ரகு, டாட். அனிதாவுக்கு ஃபோன் போடு. ஓகே டாட். ஐயோ, அவகிட்ட இருந்து அந்த வீடியோ எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. வர வழியில மம்மி கிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். அவனேதான். டேய், யாரா நீ? எதுக்குடா இப்படி பண்ண? ஏய் ஹனி, உன்னை கூல் பண்றதுக்கு தான் அந்த வீடியோவே நான் அனுப்புனேன். ஆனா நீ என்னடா அண்ணா இப்படி டென்ஷன் ஆகுற? சரி, பார்த்த வரைக்கும் வீடியோ எப்படி செமையா இருந்துச்சா? முதல்ல அத சொல்லு. டேய், என் மானத்தையே வீடியோவா எடுத்து வச்சுட்டு அது சூப்பரா இருக்கான்னு என்கிட்ட கேக்குறியா? நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீ பார்த்தது ஜஸ்ட் உன்னோட சோலோ டீசர் தான். இதுக்கே சாபம் கொடுத்தா எப்படி? உன் கூட ரொமான்ஸ் பண்ற செம லெங்த் வீடியோவே என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா எனக்கு செய்வன வச்சிருவ போல இருக்கே. யாரா நீ? நான் உனக்கு என்னடா பண்ண? என்ன ஏன் அப்படியெல்லாம் வீடியோ எடுத்த? காரணம் இல்லாம காரியமே இல்ல ஹனி. எல்லாம் ஒரு தேவைக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். தேவை எனக்கு புரிஞ்சிருச்சு. டேய், அந்த வீடியோவை என்கிட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, அதை நான் கொடுக்கறேன். ஓ ஓ, சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. இங்க பார், எனக்கு உன்னோட பணமெல்லாம் தேவையில்லை ஹனி குட்டி. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே வேற. என்னன்னு சொல்லி தொலை கொடுக்கறேன். நாளைக்கு காலையில காட்டுப்பாக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீ மட்டும் தனியா வரணும். என் தேவை என்னன்னு நான் சொல்றேன். அத நீ மறுக்காம கொடுத்துட்டா என்கிட்ட இருக்க உன்னோட வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரி, நான் கண்டிப்பா வரேன். சரி, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம். நீ கோயிலுக்கு வர்றது உன் அம்மாவுக்கோ இல்ல வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றேங்கிற பேர்ல போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி என்ன புடிச்சு கொடுக்க நினைச்ச அடுத்த செகண்டே உன்னோட வீடியோவை இன்டர்நெட், சோசியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். புரிஞ்சுதா ஹனிக்குட்டி? இல்ல இல்ல, இத நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லது. நாளைக்கு காலையில கரெக்டா வந்துடு. ஓகே, குட் நைட் பேபி, ஸ்வீட் ட்ரீம்ஸ். Dad. விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை எழுப்பவனே போற்றி, ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் ஆதி மூலமானவனே போற்றி, ஓம் இமவான் சந்ததியே போற்றி, ஓம் இடரை களைபவனே போற்றி. அணி அணி அணி, என்ன முழுசா ரெடி ஆகல, அதுக்குள்ள எங்க வேகமா போயிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்ட் பார்க்க போறாத. என்ன ஃப்ரெண்ட் பார்க்க போறியா? என்ன அனிதா விளையாடுறியா? இன்னைக்கு அந்த வேலைக்காரியோட கல்யாணங்கிறத மறந்துட்டியா? நம்ம வீட்டுக்கும் அவளுக்குமான பந்தம் இன்னையோட முடிய போகுது. இதுக்காக
இதுக்காக தானே நம்ம இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தோம். இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படாம நீ என்னமோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா. ஐயோ, நான் மானம் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். இப்ப நான் போயே ஆகணும். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பார், உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல அத்தை, ரொம்ப முக்கியமா நான் அவளை போய் பார்க்கணும் அத்தை. கண்டிப்பா நான் போயே ஆகணும் அத்தை. அந்த வேலைக்காரி கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் வந்துடுறேன் அத்தை. அப்படி என்ன முக்கியமான விஷயம் உனக்கு? போயிட்டு வந்து சொல்றது ப்ளீஸ் அத்தை. சரி, ஓகே, சீக்கிரமா வந்துரு. என்ன? சரிங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. அதான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கால, பாத்துக்கலாம். என்னங்க பண்றது? உலகநாதன், இங்க வாங்க. வரமா, வா. போங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டு வேலைக்காரி இன்னைக்கு உங்க வீட்டு மருமகள் ஆக போறா. இனிமே அவ உங்களுக்கு தான் சொந்தம். கல்யாணம் ஆனதும் ருத்ராவை பார்த்து நன்றி வணக்கம்னு கும்பிடு போட்டுட்டு அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு ஓடி போயிடணும். திரும்பவும் அவ இந்த பக்கமே வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. அண்ணி, அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம்மா. என்ன அஸ்வினை காணோம்? கெஸ்ட் ஹவுஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்காமா. சரி அண்ணி, எல்லா ஏற்பாடும் சரியா நடந்துட்டு இருக்கா? எந்த குறையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ருத்ரா. சரி, சக்தி ரெடி ஆயிட்டாளான்னு பாத்தீங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ கூட அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. சரி சரி. பந்தி நடக்கிற இடத்துல நம்ம ஆளுங்க யார் இருக்காங்க? சாப்பாட்டு விஷயத்த உன் அண்ணனை விட்டா வேற யாரு சிறப்பா பாத்துக்க முடியும்? அவர்தான் அதையெல்லாம் பாத்துக்கிறாரு. ஓ சரி. ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. இன்னைக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம நடிப்பை முடிச்சுட்டு ஊரை பார்த்து போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அஸ்வின் யாரோ, இந்த சக்தி யாரோ, இவங்கெல்லாம் யாரோ, இதெல்லாம் புரியாம இந்த மனனா இப்படி சொல்லிட்டு போகுது. அவங்களுக்கு நம்ம யாருங்கிற உண்மை தெரியாம இருக்கிறதுனால தான் நாம இன்னும் மாட்டாம இருக்கோம். நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. யாருக்கு அதுலயாவது கேட்டுற போகுது. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். இப்போ நீ கண் கலங்குற? இல்ல, இது வரைக்கும் நீ ருத்ராமா வீட்லயே இருந்த. எனக்கு அது பெரிய பிரிவா தெரியல. ஏன்னா நான் உன்னை எப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ அப்பெல்லாம் ஒரு எட்டு உன்னை வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா இப்போ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போறேன். இப்ப மாதிரி உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியாதுல்ல. அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அம்மா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னை பார்த்து அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்புறம் நானும் அழுதுருவேன். நீங்க கீழே போய் மத்த வேலையை பாருங்க. சரிம்மா?
சக்திங்கிற தரித்திரத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நாம படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தோம். நல்ல காலமா போச்சு. அஸ்வின் மூலமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டோம்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரா குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் தலைய மூழ்கிட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். எங்க என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணை கட்டி கொடுத்து இந்த வீட்டை விட்டே அனுப்ப போறோமே அந்த கவலையில தாம்மா புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னதான் பொம்பளை பிள்ளைங்களை ஆசையா பாசமா வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் யார் கையிலையாவது பிடிச்சு கொடுத்து வீட்டை விட்டே அனுப்ப வேண்டியது ஆயிடுது. ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் பொண்ணு முகத்துல முழிச்சிட்டு தான் வேலையே ஆரம்பிப்பேன். அந்த கொடுப்பனை இன்னையோட முடியுதுமா. இனிமே இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீடே வெறுமையா இருக்கும். அத நான் எப்படி தாங்கிக்க போறேனே தெரியல. என்னங்க அழாதீங்க. என்னால முடியல சீதா. கடவுள் நமக்கு வரப்பிரசாதமா கொடுத்த பொண்ணு அவ. அவளை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனே தெரியல. ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இல்ல அஸ்வின் தம்பி சக்தியை கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போனாலும் அங்கேயும் டிரைவர் வேலை தானே பார்க்க போறாரு. அதுக்கு பேசாம இப்ப பாக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்க வச்சிடலாம். ருத்ராமா கிட்ட சொன்னாலும் சந்தோஷமா சரின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ற யோசனை எல்லாம் சரிதானே? யோசனை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது முடியாதுமா. ஏங்க முடியாது? அது வந்துமா முடியாதுன்னா அது முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி ஒரு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர முடியும் சொல்லு. அதனால மாப்பிள்ளை அவரோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 4-5 கார் வாங்கி ஒரு டிராவல்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காருமா. மாப்பிள்ளை அப்படியே அந்த சொன்னாரு? ஆமாமா, மாப்பிள்ளை சுயமா தொழில் ஆரம்பிச்சு நம்ம பொண்ணை கௌரவமா வாழ வைக்கிறேன்னு சொன்னாருமா. அந்த தொழில நிறைய வருமானம் வருமா. அப்படிப்பட்டவரை நாம எதுக்காக நம்மளை போலவே இந்த வீட்லயே போட்டு அடைச்சு வைக்கணும்? இன்னும் 2 வருஷத்திலேயே வீடு வாசல்னு வாங்கி நல்ல சந்தோஷமா இருப்பாங்கம்மா. அது மட்டும் இல்லாம மாப்பிளையும் பொண்ணும் புதுசா கார் வாங்கி நம்ம வீட்டு முன்னாடி சர்றன்னு வந்து நின்னாங்கன்னா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரிலாம் நடந்தா அதை விட நமக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும்? கண்டிப்பா நடக்கும்மா, எல்லாம் நடக்கும். அந்த சந்தோஷத்தோடயே நீ போய் எல்லா வேலையும் பாரு. போ, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரிங்க. வாங்க சார், வாங்க மேடம், உள்ள போ. நாம தாவணி கட்டிருக்கிறத பார்த்து நம்ம ஆளு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாருன்னு பாப்போம். கல்யாணத்துக்கு வரவங்கள ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் கேட்டனா? இல்ல, சும்மா தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஐயா, நல்லா இருக்கா? எதை பத்தின்னு சொல்லாம இப்படி மொட்டையா நல்லா இருக்கான்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது? என்ன பதிலே காணோம்? நல்லா இருக்குங்க. கல்யாணத்துக்கான டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க கூட டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. மாக்கா சுத்த மாக்கா. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன், அதுக்காக மாக்கான்னு சொல்றீங்க? நான் தாவணி கட்டிருக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டேன். நீங்க டெக்கரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்களை மாக்கான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அதுவா, நீங்க அப்படி கேட்கவே இல்லையே. மொட்டையா நல்லா இருக்கான்னு கேட்டீங்க, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. இவ்ளோ நாள் சுடிதார் போட்டுட்டு இருந்த பொண்ணு
இப்போ புதுசா தாவணியில வந்திருக்கிறத பார்த்தா புரிஞ்சுக்க தெரியாதா? இப்ப சொல்லுங்க, எனக்கு தாவணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. தாவணியா இல்ல நானா? ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் கேட்டாதான் சொல்லுவீங்களா? நீங்களா சொல்ல மாட்டீங்களா? அத நான் சொன்னா தப்புங்க. என்ன தப்பு? தப்பு அவ்வளவுதான். காரணமெல்லாம் எனக்கு சொல்ல வராது. ரொம்ப வேர்த்து கொட்டுது, தொடச்சுக்கோங்க. என்னங்க பந்தி நடக்கிற இடத்துல இருந்து இங்க வந்துட்டீங்க? நான் என்ன பந்தி வைக்கவா போனேன்? சாப்பிடறதுக்கு போனேன். நெய் ஊத்தி ஒரு முறை, ஊத்தாம ஒரு முறை நல்லா சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓ, அதான் இவ்வளவு பெரிய ஏப்பமா? என்னங்க இப்ப எங்க போறீங்க? ஆப்பிள் எடுக்க. அது எதுக்கு உங்களுக்கு? இது என்ன கேள்வி? சாப்பிடறதுக்கு தான். 2 முறை மூக்க முட்டை தின்னு இருக்கீங்கல்ல, இன்னுமா அந்த வயித்துல இடம் இருக்கு? ஒரு ஆப்பிள் சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. சரியான சாப்பாட்டு வெறியனா இருக்கீங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சாப்பிடுற விஷயத்துல நீ இவ்வளவு கண்டிப்பா இருக்க கூடாது, சரியா? போய் வேலைய பாரு. என்ன சீதா, பெரிய வீட்டுல உன் பொண்ணுக்கு ஆடம்பரமா கல்யாணம் நடக்க போது, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. இப்படி ஒரு நிறைஞ்ச வீட்ல ருத்ராமா ஆசீர்வாதத்தோடையும் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் நடக்கிற பாக்கியம் சக்திக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நாங்களும் சக்தியும் புண்ணியம் பண்ணிருக்கணும். சாதாரண புண்ணியம் இல்லம்மா, நீ பெரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இந்த கல்யாணத்துல, அதாவது என்னோட பிரைவசி தான் பாதிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு நாள் தானே சமாளிச்சுக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த அஸ்வின் பையன் தான் கூப்பிடுறான். என்ன பிரச்சனை? ஹலோ, சொல்லுங்க தம்பி. 2 பேரும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து அப்படியே திருமணிக்கு வாங்க பார்ப்போம். என்ன தம்பி தெருமணிக்கு வர சொல்றீங்க? யோ, வர சொன்னா வாயா, சும்மா கேள்வி கேட்டுட்டு வாயா. இங்க உங்க கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. யோ, அது எனக்கு தெரியாதா? சொன்னா வா, சும்மா கேள்வி கேட்டுட்டு வா. என்ன பிரச்சனைங்க? அவன் வெளியில இருக்கானா, நம்மள வர சொல்றான். ஓ, எதுக்கு? என்னன்னு தெரியல, வா போலாம் வா. குணா, நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஐயர் மணமேடை கூப்பிடுவார், ஓகேவா? அப்போது இந்த பென் டிரைவில் இருக்கிற வீடியோவை நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டிவியில் ப்ளே ஆகிற மாதிரி பண்ணணும். கரெக்டாக பண்ணிடுவீங்களா? சரிங்கண்ணா, பண்ணிடலாம். இவ்வளோ பிளான் பண்ணி இந்த வீடியோ ப்ளே பண்ண சொல்கிறீங்களே, அப்படி என்ன விசேஷம் அந்த வீடியோவில் இருக்குது? அந்த வீடியோ டிவியில் ப்ளே ஆகும்போது உனக்கே தெரியும். பிளான் மட்டும் சொதப்பிடக்கூடாது, புரியுதா? சரிங்கண்ணே. டேய், இந்த வீடியோ விஷயத்தில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, திரும்பவும் சொல்கிறேன். நடக்காதுண்ணே. நீங்கள் சொன்ன டைமில் கரெக்ட் டைமுக்கு சும்மா கன் மாதிரி ப்ளே பண்ணுறேன். ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி, என்ன இப்படி வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க?
உள்ள உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு தடபுடல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எங்க நிக்கிறீங்க? சரி, எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் சக்தியும் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவீங்க. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன தம்பி, வாழ்த்து சொல்லதானே கையை கொடுத்தேன், அதுக்கே சிரிக்கிறீங்க? இல்ல, நடக்க போற கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா கூட சந்தோஷப்படலாம். நடக்காத கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்கல்ல, சந்தோஷப்பட முடியுமா? சிரிக்க தான் முடியும். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உள்ள கல்யாண ஏற்பாடுலாம் படு ஜோரா நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு நடக்காதுன்னு சொல்றீங்க. உண்மையதான் சொல்றேன். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய டிராமா தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் எப்படி நடக்கும்? நடக்காது, நின்றும். என்ன தம்பி இப்படி பீதியை கிளப்புறீங்க? சரி விடுங்க. அப்பா அம்மாவை நடிக்கிறதுக்கு தம்பி நம்மளை கூட்டிகிட்டு வந்துச்சு, நாமளும் நடிச்சோம். இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்க வேண்டாம்னு சொல்லுது. அது தம்பியோட விருப்பம். அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இவர் இங்க இருந்து போகும்போது நாமளும் யாருக்கும் தெரியாம ஊருக்கு போயிருவோம், அவ்வளவுதான். நீங்களாம் எங்கேயும் போக முடியாது. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க இருந்து நடிச்சு முடிச்சுட்டு தான் போனோம். ஏன்? ஏன்னா நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்து உங்க நடிப்பை கண்டினியூ பண்ணணும். இது நல்லா இருக்குதா? நீங்க கிளம்பி போயிருவீங்க, கல்யாணமும் நின்னு போயிரும், நாங்க மட்டும் அடி வாங்கி சாகணும், அப்படித்தானே? நல்லா இருக்கு தம்பி உங்க கதை. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க. அது எப்படி தம்பி நடக்காம போகும்? முகூர்த்த நேரத்துல நீங்க இங்க இல்லைன்னா மாப்பிள்ளை எங்கன்னு எங்களை தானே கேட்பாங்க. நாங்க என்ன சொல்றது? உண்மையதான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எங்க 2 பேரையும் துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உங்களை மாட்டி விடுற மாதிரி இருந்தா இந்த பிளானை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்றதுனால தான் அவங்க 2 பேரையும் இங்கேயே இருந்து நடிக்க சொல்றேன். என்ன நம்பி வந்தவங்களை என்னைக்கும் நான் ஏமாத்த மாட்டேன். இது வரைக்கும் ஏமாத்தினதும் இல்லை. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? அடா முடிய இதுல 50,000 ரூபா இருக்கு, வச்சுக்கங்க. எங்களுக்கு பேசுன மொத்த பணத்தையும் தான் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களா தம்பி? இது எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க வந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை பாராட்டி எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருந்த அமௌண்ட் இது. இப்போ உங்க 2 பேருக்கும் என் மேல நம்பிக்கை வந்துச்சா இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? சொல்றத கவனமா கேளுங்க. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி ஐயரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடை கூட்டுவாங்கன்னு சொல்லுவார். அவர் கூப்பிட்ட அடுத்த 5வது நிமிஷத்துல அங்க இருக்கிற டிவில எல்லாம் வீடியோ ஒன்று பிளே ஆகும். அந்த வீடியோவை பார்த்ததும் அங்க வந்திருந்த எல்லாரும் உறைஞ்சி போய் நிப்பானுங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணோம்னா, ஐயோ என் பையன் வேற ஒரு பொண்ணெல்லாம் விரும்பியிருக்கா, ஆனா நீங்க என்னடான்னா இந்த வீட்டு வேலைக்காரியை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கத்தணும், கதறணும். அதனால தான் என் பையன் கல்யாணம் பிடிக்காம எங்கேயோ ஓடி போயிட்டான்னு ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணோம். அங்க இருக்கிற எல்லாரோட கவனமும் உங்க மேலதான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்க 2 பேரோட நடிப்போம். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா இல்லையா 2 பேருக்கும்? சுத்தமா புரியல தம்பி. அப்படி அந்த வீடியோல என்னதான் இருக்கு? அது தெரிஞ்சாதானே நீங்க சொன்னதை உள்வாங்கி நடிக்க முடியும். நான் சொல்றதை விடவும் அந்த வீடியோ பிளே ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். அதுக்கப்புறம் நான் இப்ப சொன்ன மாதிரி நடிக்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. சரி தம்பி, அதுக்கப்புறம் நாங்க எப்படி இங்க இருந்து வெளியில போறது? வெரி சிம்பிள். இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடின என் புள்ள என்ன ஆனானோ ஏதானோன்னு தெரியல, அஸ்வினே நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. அவ்வளோதான். தலையாட்டுறதெல்லாம் பெருசு இல்லை. இதுல எந்த சொதப்பலும் நடந்துடக்கூடாது. பார்த்து பக்காவா நடிங்க. கிளம்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நடுவில் இந்த மாதிரி லென்த்தாக ஏதோ டைலாக்லாம் பேசிச்சில்ல, அதெல்லாம் செட் ஆகாது. இந்த அம்மா அங்கே வாயே தரக்கூடாது. அங்கே ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீயே பேசி டீல் பண்ணிக்கோ. புரியுதா? சரி தம்பி, இவன் ஒரு லூசு. நீங்க போங்க தம்பி. அப்படியே ராசா மாதிரியே இருக்கீங்களா? போங்க தம்பி, போங்க போங்க. பெரிய பிள்ளாடியா இருக்கானே, என்னென்ன வேலை பார்க்கறான் பாரு.
இது ஓகே. டே அஸ்வின், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அனிதா அம்மாவோட வீடியோவை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நீ வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீ உயிரோட இருந்தா தானே அதை வச்சு காரியம் சாதிக்க நினைப்பேன். உன்னை கொன்னுட்டான், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அனிதா அம்மா மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை மன மேடையிலேயே கொன்றுவேன். தம்பி, அஸ்வினை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க அவனை பத்தி விசாரிக்க சொன்னதும் டிடெக்டிவ் ஏஜென்சில இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட அஸ்வின் போட்டோவை அனுப்பி அவனை பத்தி எல்லா டீட்டெயிலையும் விசாரிக்க சொல்லிட்டேன். தம்பி, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். உண்மையிலேயே அவன் பெரிய ஃப்ராடு தான். நம்ம இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சார் இருக்கார்ல, அவன மாதிரியே ஒருத்தனை சேலம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திருக்கேன்னு சொன்னார்ல, அது மாதிரிலாம் இல்ல தம்பி, அது அவனே தான். உண்மையாவா? ஆமா தம்பி, அது மட்டும் இல்ல, அவனுக்கு அப்பா அம்மான்னு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அது அவனோட உண்மையான அப்பா அம்மாவே இல்ல. அவங்க ஸ்டேஜ் டிராமா ஆர்டிஸ்ட் தான். இந்த ஃப்ராட் அஸ்வின் அவங்களுக்கு பணம் கொடுத்து நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஆளோட உண்மையான பேரு என்னன்னு தெரியுமா தம்பி? பாகவர் தாசன். நினைச்சேன் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தப்ப அந்த ஆள் பேரு உலகநாதன் சொன்னான். ஆனா அஸ்வினோட டிரைவிங் லைசன்ஸ்ல ராஜமாணிக்கம்னு இருக்கேன்னு கேட்டதுக்கு தாத்தா பாட்டியோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி பெரிய வியாக்கியானமே பேசினான். தம்பி, அதெல்லாம் நடிப்பு தம்பி. அந்த ஆள் சொன்ன பேரு, ஊரு, நிலம், மளிகை கடை எல்லாமே பொய். யாராவது மேடை நாடகம் போட்டு நடிக்க கூப்பிட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு என்ன பணம் கொடுக்குறாங்களோ அதை அந்த ஆள் வாங்கிட்டு வந்துருவான். ருத்ரா மேடம்க்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ராட் அஸ்வின் நாடக நடிகர்களா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு தான் சக்தியை ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணும் அவன் நல்லவன்னு நம்பி ஏமாந்து போயிருக்கு. கடவுள் செயலால இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வந்து விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். சக்தி கூட அவனை லவ் பண்ணல சார். ஏதோ ஒரு நிர்பந்தத்துல தான் அவனை லவ் பண்றதா போய் சொல்லி இந்த கல்யாணத்துக்கே அவ ஒத்துட்டு இருக்கா. உங்க டிடெக்டிவ் ஃப்ரெண்டு அவனை பத்தி விசாரிச்சதெல்லாம் உண்மையான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த பாகவதர் தாசன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு சார். கால் பண்ணி என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. ஹலோ, யாரு? பாகவதர் தாசன் சாருங்களா? யாருங்க? யாரோ என் உண்மையான பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படின்னா டிராமா கம்பெனில இருந்து தான் கூப்பிடுவாங்க. தைரியமா பேசுங்க. பாகவதர் தாசன் தான் பேசுறேன், சொல்லுங்க. நான் மாடர்ன் டிராமா குரூப்ஸ் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன் சார். அப்படிங்களா? சொல்லுங்க சார். சிங்கப்பூர்ல 1 மாசத்துக்கு தொடர்ந்து டிராமா போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஒரு முக்கியமான கேரக்டர் பாக்கி இருக்கு. அதுல யாரை நடிக்க வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணப்போ என் ட்ரூப்ல இருக்கிற நிறைய பேரு நீங்க நடிச்ச டிராமாலாம் பார்த்துட்டு அந்த ரோலுக்கு நீங்க தான் சூப்பரா இருப்பீங்கன்னு சொன்னாங்க சார். இப்ப அது சம்பந்தமா பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். இதுல பேச என்ன சார் இருக்கு? கண்டிப்பா நடிக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். பேமெண்ட் விஷயத்த உங்ககிட்ட நேரில் தான் பேசணும். இப்போ நீங்க எங்க சார் இருக்கீங்க? சார், நான் ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் சார். இன்னைக்கு முடிஞ்சிடும். நாளை காலையில் வந்து உங்களை பார்க்கணுமா சார்? ஓகே சார். வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சார், தயவு செஞ்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணிருங்க சார். அழகில மாத்திராதீங்க. நான் நல்லா நடிப்பேன் சார். நீங்க நல்ல நடிகர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சார் ஆள மாத்துவோம்? அந்த ரோல் உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார்,
தேங்க்யூ. ஏய் வள்ளியம்மா, சிங்கப்பூர்ல ஒரு மாசம் டிராமா வண்டி பேமெண்ட் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நேர்ல வர சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. 5×30 1 லட்சம் ரூபா அப்படியே அள்ளிரலாண்டி. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க வள்ளியம்மா. அந்த நாடக கம்பெனியோட பேரு மாடர்ன் டிராமா ட்ரூப்ஸ். அவங்க நாடகத்தெல்லாம் வெளிநாட்டுல தான் நடத்துவாங்க. அப்பேற்பட்ட கம்பெனில இருந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க கூட சேர்ந்து நாடு நாடா ஃபிளைட்ல பறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படின்னா என்ன தனியா விட்டுட்டு போயிடுவீங்களா? உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போவேன்? நீதானே என்னோட மொத்த பலமே. அவங்க கிட்ட சொல்லி உனக்கு சேர்த்து ஃபிளைட்ல டிக்கெட் போட சொல்றேன். 2 பேரும் சேர்ந்தே சுத்துவோண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அஸ்வினுக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்ததுல இருந்து நம்மளுக்கு பணமா கொட்டுது. உண்மையிலேயே அந்த பையன் நம்மளுக்கு ராசியான பையங்க. கரெக்டா சொன்ன வள்ளியம்மா. அந்த பையன் இப்பதான் பணத்தை கொடுத்துட்டு போறான். அதுக்குள்ள வேற ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்க. ஆமாங்க. அது சரி, உள்ள நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்க. வா நம்ம உள்ள போலாம். இரு ஒரு நிமிஷம், பணத்தை பாத்திர போறாங்க. நான் உள்ள வச்சிடறேன். வா போலாம். வா வா. சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஐயர் மணமேடை கூப்பிடுறப்ப இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம ப்ளே பண்றோம். ஆமா, இதுல அப்படி என்னதான் வீடியோ இருக்கும்? அது கேட்டதுக்கு தான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாரும் கூட சேர்ந்து நம்மளும் பார்ப்போம். அப்படின்னா அந்த பென்ட்ரைவ்ல அனிதாம்மா வீடியோ தான் இருக்கு. அந்த பொறுக்கி ராஸ்கல் அதை தான் ப்ளே பண்ண சொல்லிட்டு போயிருக்கான். விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பென்ட்ரைவ்ல ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா நம்மளே ஏன் ப்ளே பண்ண சொல்ல போறாரு. சரி வா போலாம். வா போலாம். ஏய், நீங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் கொடுத்துட்டு போன பென்ட்ரைவை என்கிட்ட கொடுத்துரு. நாங்க பேசுனதை ஒட்டி கேட்டது தப்பு. இதுல பென்ட்ரைவ் வேற கேக்குறியா நீ? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. வாயை மூடிட்டு அமைதியா போயிரு. யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்ன உயிரோட உனக்கு சமாதி கட்டிடுவேன். டேய், யாருக்கு யார் சமாதி கட்டுறாங்கன்னு பாக்கலாம்டா. இப்ப நான் இருக்கிற மனநிலையில கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடு. குடுடா. குடுறோம். கொடுக்காதடா. கத்தி பிடிக்கவே தெரியல, இதுல கத்தியை காட்டி பென்ட்ரைவ் கேக்குறியா நீ? உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பிரச்சனை பண்ணாம போயிடும். என் உயிரே போனாலும் சரி, அதுல இருக்கிற வீடியோவை நான் ப்ளே பண்ண விட மாட்டேன். குடுறா பென்ட்ரைவை. கையை விடு. கையை விடுறி. கையை விடுறி. கொடுக்காதடா. எத்தராத. ஏய். டேய். குடு. போயிடுறி. ஏய். சொல்லுங்க. ஏய். கையை விடுறி. கதரோ. விடுறி. ஏய். என்னடா
நாளைக்கு அஸ்வினுக்கு கையால தானே வந்திருக்கீங்க. இருங்க, உங்களை ருத்ராமா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்று எங்கடி போற? எங்களை மீறி போறியா? அட்ரா. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். இப்ப என்ன பண்றது? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு மூட்டை கட்டி தூக்கி போட்டு நம்ம ஓடி போயிடலாம். சரியா? வா. சரிடா. பார்த்து தூக்கு. சார், உங்களை சிவா சார் உள்ள கூப்பிடுறாரு. சிவா சாரா? எதுக்கு தெரியல, ஏதோ பேசணுமா? வாங்க வாங்க சார், வாங்க. ஏன் கூப்பிடுறான்னு தெரியல, வா போலாம். வாங்க வாங்க சார், வாங்க மேடம். சிவா சார், எங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். மாடர்ன் டிராமா ட்ரூப்ல நீங்க நடிக்கிறதுக்கு என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. நீங்க என்னடான்னா ஒரு நாளைக்கு 5000ன்னு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. உங்க திறமைக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி. தம்பி உங்களுக்கு பெருசா கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. சார், அப்போ என்கிட்ட போன்ல பேசுனது நீங்க தானே சார்? என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்திருப்ப. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விட்டுருங்க சார். சார் சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். எங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். நாடகத்தில் நடிக்கிறத விட பணம் அதிகமா கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்களை அம்மா அப்பாவை நடிக்க கூட்டிட்டு வந்தான். ஓ, பணம் கொடுத்தா எப்படி வேணா நடிப்பீங்களா? ஐயோ, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த ஃப்ராடு முடிவு பண்ணிருக்கான். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நடிக்க வந்துட்டு அதை தப்பு இல்லைன்னு வேற சொல்றீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடய விடக்கூடாது. ஐயோ தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். பணத்தாசையில பண்ணிட்டோம் சார். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சுக்கோங்க சார். என் காலை பிடிச்சு கெஞ்சினா உங்களை மன்னிச்சு விட்டுருவேன். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. முதல்ல எந்திரிங்க. 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 இப்ப அந்த ஃப்ராட் எங்க இருக்கான்? சார், அவன் அப்பவே கிளம்பி போயிட்டான் சார். போயிட்டானா? எங்க போயிட்டான்? இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி போயிட்டான் சார். என்ன ரீசனுக்காக அவன் போனா? அவன் போனதுக்கு அப்புறமும் நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, எதையும் மறைக்காம சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். ஐயோ, சொல்லுங்க. சொல்றேன் தம்பி. நாங்க வெளியில நின்றுட்டு இருந்தோம். அப்போ முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி ஐயரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடை கூட்டுவாங்கன்னு சொல்லுவார். அவர் கூப்பிட்ட அடுத்த 5வது நிமிஷத்துல அங்க இருக்கிற டிவில எல்லாம் வீடியோ ஒன்று பிளே ஆகும். அந்த வீடியோவை பார்த்ததும் அங்க வந்திருந்த எல்லாரும் உறைஞ்சி போய் நிப்பானுங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணோம்னா, ஐயோ என் பையன் வேற ஒரு பொண்ணெல்லாம் விரும்பி இருக்கான்,
ஆனா நீங்க என்னடான்னா இந்த வீட்டு வேலைக்காரியை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கத்தணும் கதறணும். அதனாலதான் என் பையன் கல்யாணம் பிடிக்காம எங்கேயோ ஓடி போயிட்டான்னு ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணோம். இதுதான் சார் நடந்தது. அந்த வீடியோல என்ன பிளே ஆகணும் உண்மையிலே உங்கள்கிட்ட சொல்லியா இல்ல நீங்க மறைக்கிறீங்களா? ஐயோ சாமி சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். அந்த வீடியோ பிளே ஆகும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா சார். நீங்கள நம்புங்க சார், நான் போய் சொல்லல சார். இங்க பாருங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். எப்படி நீங்க நடிச்சு சமாளிச்சீங்களோ அதே மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கணும். தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சீங்க, அப்புறம் நீங்க உயிர் வாழ்றதே கஷ்டம்தான். ஐயோ சார் சார், அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க எங்கேயும் போக மாட்டோம் சார், இங்கேயே இருக்கோம் சார். போங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கணும். என்ன? போங்க. போலாங்க. சார் வாங்க போலாம். போலாம். யாருக்கு தம்பி ஃபோன் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் இருக்குதா? அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் அந்த அஸ்வினை கண்டுபிடிக்க முடியும். குட் மார்னிங் சிவா சார். குட் மார்னிங் சார். ஒரு அவசர விஷயமா தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நேற்று ரிசப்ஷன் வந்திருந்தப்ப அஸ்வின் மாதிரியே சேலம் ஸ்டேஷன்ல ஒருத்தனை பார்த்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. அது அவனே தான் சார், வேற யாரும் கிடையாது. டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவனை பத்தி விசாரிக்க சொன்னப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? இதான் சார் விஷயம். அந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருக்கிற வீடியோ என்ன, அதை ஏன் பிளே பண்றதுக்கு அவன் பிளான் பண்றான், இது எதுவுமே தெரியல. இப்ப அவனை உடனே நீங்க கண்டுபிடிச்சு அடிச்சு துவைச்சு விசாரிச்சாதான் அது என்ன விஷயம்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அவன் நம்பரை உங்களுக்கு உடனே ஃபார்வர்ட் பண்றேன். அந்த நம்பர் இப்ப எந்த லொகேஷன்ல டிராவல் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அந்த நம்பரை நீங்க அனுப்புங்க சார். நான் உடனே சைபர் கிரைம் கிட்ட கொடுத்து அதை ட்ராக் பண்ணி பார்க்க சொல்றேன். அவனை பிடிச்சிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். போலாம். நேத்து அந்த பொறுக்கி கால் பண்ணி நம்மள வர சொன்ன காட்டுப்பாக்கம் கோயில் இதுதான். இங்க யாரையும் காணுமே. நம்மள வீடியோ எடுத்த அந்த ராஸ்கலை நம்ம கையாலே கொல்லணும். டேய், நம்ம பாஸ் சொன்ன அனிதா இவதாண்டா. ஆமா மச்சான். ஹலோ மேடம். என்ன யோசிக்கிறீங்க?
சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க வாங்க. நம்மள வீடியோ எடுத்த கவுண்டர்ஸ் இவனுங்க தானா? இவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. டேய், யாரா நீங்க? அந்த வீடியோவை எப்ப எடுத்தீங்க? எதுக்காகடா எடுத்தீங்க? எங்கடா அந்த வீடியோ? கொடுங்கடா அதை என்கிட்ட. கொடுங்கடா. என்னவே அடிக்கிறியா? வந்தது வராதமா என் மேல கை வைக்கிற? உன் மேல இருக்கிற கோவத்துக்கு உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவோம். எங்க பாஸுக்காகத்தான் பொறுமையா இருக்கும். இந்த மாதிரி கை நீட்டுற வெள்ளம் வச்சுக்காத. யாரு அவங்க பாஸ்? உன்னை வீடியோ எடுத்தார்ல, அவர் தான் எங்க பாஸ். எங்கடா இருக்கான்? அந்த பொறுக்கி எங்க இருக்கான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கு. வா 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 வாங்குறல்ல. வா வாடி. வா வா வான்றம்ல. வா ஒழுங்கா வா. சார் வாங்க, மேடத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் நோட்ல சைன் வாங்கிக்கோங்க. இதோ வரேன். இந்தாம்மா, இதுல ஒரு சைன் போடுங்க. என்னம்மா பாக்குற? இதுல ஒரு சைன் போடுமா. எதுக்காக என்கிட்ட சைன் கேக்குறீங்க? இங்க பாரு, ஏன் எதுக்குலாம் அடம் பிடிக்க கூடாது. அதுல சைன் போட சொன்னா போடணும். காரணம் தெரியாமலாம் என்னால சைன் போட முடியாது. ஏய், என்னடா இவ இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? சரி விடு. நம்ம அண்ணன் வந்து இந்த மேடத்துக்கிட்ட தெள்ள தெளிவா சொன்னா சைன் போட்டுருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி. தாலி கட்டின கையோட அஸ்வின் சக்தியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். இன்னையோட இந்த வீட்டுக்கும் அவளுக்குமான பந்தம் முடிஞ்சது. என்னைக்கு இருந்தாலும் சக்தி தான் ருத்ராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருமோங்கிற பயமும் படபடப்பும் இனிமே நம்மளுக்கு தேவையே இல்லை. நிம்மதியா இருக்கலாம். ஓம் ஈசன் தலைமகனே போற்றி. மணமகனை அழைச்சிட்டு வாங்க. அருண், போய் அஸ்வினை கூட்டிட்டு வாப்பா. சரிங்க மேடம். என்னங்க, மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்கு போறாங்க. அவன் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்மளதான் கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்றதுங்க? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம போலி அம்மா அப்பான்னு சிவாசாருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் தான் எங்கேயும் போகாம இங்கேயே இருந்து ஏதாவது சொல்லி சமாளிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னபடியே செய்வோம். நமக்கும் வேற வழியே இல்லை. ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி, ஓம் ஊர்தோறும் உறைபவனே போற்றி, ஓம் ஊர்வினை. எப்பதாண்டா வருவான் அந்த பொறுக்கி ராஸ்கல்? செல்லகுடி. இதோ வந்துட்டார்ல எங்க அண்ணன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. என் பங்குக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. உனக்கு வேணுமா? வேணாமா? ஹெச்சில் பார்க்குறியா? நோ ப்ராப்ளம். இந்தோ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக 2 இருக்கு. வேணுமா? இந்தாங்கடா, நீங்களா சாப்பிடுங்க. என்னடா சக்தி கழுத்துல தாலி கட்டு கூப்பிட்டு போக வேண்டியவன் இங்கே நிற்கிறான்னு பார்க்குறியா? புரியுது, உன் ஃபீலிங்ஸ் தெளிவாக புரியுது. சக்தி மேலே உன் அம்மா பாசமாக இருக்கிறது உனக்கு பொறாமையாக இருக்கு.
அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா தொல்லை ஒழிஞ்சது, இனி நிம்மதியா இருக்கலாம் நீ நினைச்ச. அல்ல குறையாத அட்சய பாத்திரமா நீ இருக்கும்போது சில்வர் பாத்திரத்தை நான் எதுக்குமா எடுத்துட்டு போனா? அதனால சக்தின்ற சில்வர் பாத்திரத்தை தூக்கி போட்டு அனிதான்ற அட்சய பாத்திரத்தை தேடி வந்திருக்கேன். என்னாச்சலம், நான் சொல்றது சரிதானே? டேய் டேய், இவன் ஒரு கேடு கெட்ட ஈனப்பிறவி. இவன் மேல காரி துப்புனதுக்கு உங்களுக்கு கோபம் வேற வருதாடா? தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. அண்ணா, உங்க முகத்துல எச்சி துப்பி அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம எப்படி திமிரா பேசுறா பாருங்க. டேய் பொறுமையா இருங்கடா. ஒரு சினிமா சாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன ஒன்று வரும்டா, நல்ல சாங்கடா. தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன், அன்பே அன்பே கொள்ளாதே. அந்த மாதிரி தான்டா செல்லம் என் மேல துப்புன எச்சிலையும் நான் பார்க்குறேன். இது ஏன்டா அசிங்க நினச்சி இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? செல்லத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். செல்லக்குடி, வித் யுவர் பர்மிஷன் இதை நான் கொஞ்சம் தொடச்சிக்கலாமா? உன்னோட இந்த அனல் பறக்கிற கோவத்தையே நான் சம்மதமாக எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஏண்டா துரோகி நாயே, எனக்கு தெரியாம என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன துணிச்சல் இருக்கணும்? மாப்பிள்ளையே சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. இதோ கூப்பிடுறேன். இதோ வரான். என்ன அருண், அஸ்வின் இன்னும் ரெடி ஆகலையா? நீ தனியா வர? அஸ்வின் ரூம்ல இல்ல மேடம். ஆள காணுமா? போச்சு. என்னப்பா சொல்ற? அஸ்வின் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறதா அவன் அப்பா சொன்னாரே, நீ நல்லா பாத்தியா? எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன் மேடம், அவ எங்கேயுமே இல்ல. ஐயோ, எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த பரதேசி எங்க போய் தொலைஞ்சா? ரத்னம். ஆமா, அவன் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குமா. அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. சரிம்மா, இதோ பண்றேன். கால் போகவே மாட்டேங்குதுமா. தாலி கட்டுற நேரத்துல எங்க போயிட்டான் அவன்? சமந்தி, மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அது வந்து அம்மா, அவன் எங்ககிட்ட எதுவும் சொல்லம்மா. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தேடுறது. உலகநாதன். அம்மா வாடி. இங்க பாருங்க, நீங்க தான் அஸ்வின் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. இப்ப மனமேடைக்கு வர நேரத்துல அவன் ஆளை காணோம்னா அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதையும் மறைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. அம்மா, நீங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கலாமா? அவன் சந்தோஷமா தான் ரெடி ஆயிட்டு இருந்தான். அவன் எங்க போனா, எதுக்கு போனா, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. அவனை இப்ப காணுங்கிறது எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குமா. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இருங்கடா பேசிட்டு இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? நீ வேணும் தான். டேய், நான் உனக்கு வேணுமா? நீ எனக்கு தகுதியானவனா? சொல்ற பிச்சைக்கார பரதேசி, நீ எல்லாம் எனக்கு தகுதியானவனா? இப்ப சொல்ற பாத்தியா தகுதி?
அந்த தகுதியை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் சொல்லுவேன். இப்போ அது என்கிட்ட இருக்கிறதுனால அனிதா, நான் என்ன சொன்னாலும் நீ சம்மதிச்சு தான் ஆகிற. இப்போ உன் தலையெழுத்து அப்படி இருக்கு, வேற வழியே இல்லை. சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோட நோக்கமே கிடையாது. நீ தான் என் டார்கெட். அவளோட முகூர்த்த நேரத்தில் உன் கழுத்தில் தாலி கட்டணுன்றது தான் என்னோட பிளானே. அது இப்போ நிறைவேற போகுது. அது இந்த ஜென்மத்துல நிறைவேறாதுடா. நீ பண்ண காரியம் என் மம்மிக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னெல்லாம் உரு தெரியாம அழிச்சிருவாங்க. ஒழுங்க மரியாதையா அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. உன் மம்மி அந்த வீடியோ பார்த்த அடுத்த செகண்டு பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து பட்டுன்னு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி நீ சொல்ற மாதிரி என்ன ஒரு தெரியாம அழிப்பாங்க? அன்னைக்கு நான் அனுப்பின வீடியோவில் நீ மட்டும் தனியாக இருக்கிறதான் பார்த்துருப்ப. நீயும் நானும் ரொமான்ஸ் பண்ணுற ஃபுல் வீடியோ என்கிட்ட இருக்கு. அதுவும் நிறைய ஆங்கிள் இருக்கு. அந்த வீடியோ ஒன்று நீ பார்த்தேன்னு வையே, அப்படியே அப்படியே கிளித்து போயிடுவேன். என் கூட இருந்துட்டே இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை பண்ணிட்டல்ல, இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரமா அனுபவிச்சு தீர்வடா. நீ எப்படி கதறி துடிக்க போறன்னு மட்டும் பாரு. உன் மானம் மொத்தமும் என் கையில இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் ஆணவ பேச்சும் திமிரு பேச்சும் குறையவே மாட்டேங்க செல்லக்குட்டி. சரி சரி விடு, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். ருத்ரா, இவங்க 2 பேரும் முழிக்கிற மொழியை பார்த்தா பொய் சொல்றாங்கன்னு தோணுது. இங்க பாருங்க, தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம் நின்னு போச்சுன்னா எங்க ருத்ரா பத்தி 4 பேர் என்ன பேசுவாங்க? இது எங்க கௌரவ பிரச்சனை. மரியாதையா உண்மையை சொல்லுங்க, எங்க உங்க பையன்? அம்மா, நீங்களே இப்படி சந்தேகப்படுறீங்க. நாங்க தப்பானவங்களா இருந்திருந்தா நாங்களும் தானே சேர்ந்து ஓடி இருப்போம். நாங்க இங்க தானே இருக்கோம், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. எங்க போனா அவன்? ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சிடுச்சு, வந்து உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டேன் செல்லக்குட்டி. வா 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 வா. என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. அப்ப நான் சொல்லக்கூடாது செல்லக்குட்டி. நீ எனக்கு பொண்டாட்டி ஆகணுன்றது உன்னோட தலை பிடி. அது நீ நினைச்சா மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. நம்ம கல்யாணத்தை முறையா பண்றதுக்கு தோ ரிஜிஸ்டர் கூட வந்திருக்காரு. சாஸ்திரப்படி கல்யாணம் பண்றதுக்கு இங்க ஐயர் கூட வந்திருக்காரு. அதனால அடம்பிடிச்சி டயத்தை வேஸ்ட் பண்ணாம கமான் 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 கமான். விடுடா, என்ன தொட்டனா அவ்வளவுதான். உன்னை நான் தொடாம வேற எவண்டி தொடுவான்? இனி நீ டோட்டலா என் சொத்து. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. வா வா அண்ணா கேளு. வா வா வாடி வாடி வா வா. அண்ணா அண்ணா தப்பு சொல்றானே. அது எனக்கு தெரியாதா? நான் பாக்கலையா? சேசிங் இல்லாம சீனை முடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்க. டயர்டாகி தான் தாலி கட்டணும் போல இருக்க. டேய் என்னடா நின்றுருக்கீங்க? சீப்பா போய் பிடிப்பா. ஏன் தம்பி, அந்த அயோக்கிய அஸ்வின் ஏதோ ஒரு வீடியோவை ப்ளே பண்ண போறதா சொல்லிட்டு போயிருக்கான். இந்த விஷயத்த நீங்க ருத்ரா மேடம் கிட்ட சொல்லி அவங்கள அலர்ட் பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், இந்த விஷயத்தை அத்தைக்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சார் கிட்ட அந்த ராஸ்கல் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியிருக்கோம்ல. அவர் கொஞ்ச நேரத்துல அந்த நம்பர் இருக்கிற லொகேஷனை கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. நம்ம நேரா போய் அவனை பிடிச்சு அடிச்சு விசாரிச்சா அவன் சக்தியை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான், அவன் பிளே பண்ண சொன்ன வீடியோ என்ன, அதை பத்தியெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா நம்ம அத்தை கிட்ட சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா என்னமோ ஏதோன்னு அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க சொல்றது சரிதான் தம்பி. இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாரு. பேசுங்க. சொல்லுங்க சார், அந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சிவா.
காட்டுப்பாக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கோயில் பக்கத்துல தான் அந்த நம்பர் இருக்கு. காட்டுப்பாக்கம் மலை கோயிலா? ஆமா சிவா, ஆமா. சரியா முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பி போனவன் அந்த கோயிலுக்கு என்ன விஷயமா போயிருக்கான்னு தெரியலையே சார். அவன் சோ கால்டு கிரிமினல் சார். அவன் எங்க இருந்து என்ன வேணாலும் பண்ணுவான். அவன்கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே சார், நான் உடனே கிளம்பி அங்க போறேன். இன்னைக்கு அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிங்க சார், நீங்க கிளம்பி போயிருங்க. நானும் உடனே அங்கே கிளம்பி வரேன். ஓகே சார். சார் சீக்கிரம் இருங்க. இன்ஸ்பெக்டர் அமைச்சிருக்க லொகேஷன் போகலாம் தம்பி. என்ன டாட், முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம சொன்ன மாதிரி அஸ்வினோட ஆளு ருத்ரா வீட்ல அந்த வீடியோவை ப்ளே பண்ணிருப்பானா? கண்டிப்பா ப்ளே பண்ணிருப்பான். இப்போ அந்த வீடே அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கோம். தன்னோட ஆசை மக ஒரு சாதாரண டிரைவர் கூட ரொமான்ஸ் பண்றத பார்த்து பார்த்து அந்த ருத்ரா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிப்பா. கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் உன் பொண்ணோட ஒன்னா படுத்து கிடந்த டிரைவருக்கு தான் உன் வீட்லயே ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இதுக்கு தான் இவ்வளோ பகுமானமான இலக்காரமா பேசி காரி துப்பிட்டு போவாங்க. அந்த அவமானத்துல ருத்ரா கூனி கூறுகி போய் நிப்பா. ஏ ருத்ரா, உனக்கு அந்த அவமானம் மட்டும் இல்ல, அந்த டிரைவரே உனக்கு மருமகனாக போற அவமானமும் சேர்ந்தே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சிங்கக்குட்டி அனிதா கழுத்துல தாலி கட்டி என்னோட ஆசீர்வாதத்தோட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறான். அதுக்கப்புறம் உன்னால எங்கேயுமே தலை காட்ட முடியாது. தன் ஒரே பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியாம நொந்து நூடுல்ஸ் ஆகி பைத்தியமா சுத்த போற. ஏய், இப்பவே உனக்கு ஆல்மோஸ்ட் பைத்தியம் பிடிச்சிருக்கும். இதுல இருந்து உன்னால மீண்டு வரவே முடியாது. உன் சாப்டர் க்ளோஸ். டே ரகு. எஸ் டாட். சொல்லுங்க டாட். அந்த வீடியோவை ருத்ராவுக்கு அனுப்பு. எதுக்கு டாட்? அந்த லேடி தான் ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்த்துருக்குமே. நீங்க சொன்ன மாதிரியே ஆயிருக்கும். அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியா அனுப்பணும்? அவங்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்டா. திரும்ப திரும்ப தன் பொண்ணோட வீடியோவை பார்த்து அவன் ஓவரா பேனிக் ஆகி அப்படியே மயங்கி விழணும். அதுக்காக தான் சொல்றேன், நீ அனுப்பிக்கிட்டே இரு. ஓகே டாட். அஸ்வின் ராஸ்கல் வேற ஏதோ திட்டம் போட்டுதான் கல்யாணத்துக்கு கல்தா கொடுத்து எஸ்கேப் ஆயிருக்கான். நீ மட்டும் என் கையில சிக்குன உன்னை அப்படியே கண்டந்துண்டமா வெட்டி போடுறனா இல்லையா பாரு. தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவாருன்னு நாம யாருமே எதிர்பார்க்கல. இப்ப என்னங்கம்மா பண்றது? சக்தியும் அவனும் விரும்புறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணேன். ஆனா அந்த ராஸ்கல் கடைசி நேரத்துல இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். ஏதோ பழி வாங்குற உள்நோக்கத்தோட தான் மேடம் இதை பண்ணிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது மேடம். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை இழுத்துட்டு வர மேடம். அருண், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரம் இரு, என்னன்னு பார்க்கலாம். என்ன ரகு, வீடியோ போச்சா இல்லையா? அப்லோட் ஆயிட்டு இருக்கு டாட். இப்ப போயிடும். ஓடி போனவன் திரும்ப வரலாம் மாட்டா ருத்ரா. நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இப்ப இருக்கிற இந்த டென்ஷனான சிச்சுவேஷன்ல நாம எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம். சென்ட் ஆயிடுச்சு டாட். குட்.
அந்த வீடியோவை ருத்ரா பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதோட விட்டுறாத. அந்த வீடியோவை அவளுக்கு மறுபடியும் அனுப்பிக்கிட்டே இரு. ருத்ரா, என்னமாச்சு? என்னாச்சு ருத்ரா? ருத்ரா, ருத்ரா இங்க பாரு. ருத்ரா, என்னாச்சு? என்னாச்சு ருத்ரா? ஐயோ, சீக்கிரம் யாராவது தள்ளி எடுத்துட்டு வாங்க. ருத்ரா, ருத்ரா, என்னமாச்சு? என்னாச்சு? ஏய், ருத்ரம்மா போன்ல எதையோ பார்த்துட்டு தான் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. அந்த அஸ்வின் தான் இவங்களுக்கு ஏதோ அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நம்மளை கொன்னு புதைச்சிருவாங்க. இப்போ எல்லாரோட கவனமா அந்த அம்மா மேலதான் இருக்கு. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வா. ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? ஐயோ, ருத்ரா, சீக்கிரம். ருத்ரா, கண்ணு தெற. ருத்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ருத்ரா, என்னாச்சு? அம்மா, ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? ருத்ரா, என்னாச்சு? ருத்ரா, கண்ணு தெற. இந்த ஏரியாவில் நீ எங்க ஓடினாலும் என்கிட்ட தான் வந்து மாட்டோம். ஒழுங்கா இப்ப நின்று. ஏய், ஏய் ஓடாத. சொன்னா கேளு. செல்லுக்குட்டி, வேட்டி அவருக்கு நில்றி. ஆட. ஏய், நில்றி. ஏய், சொன்னா கேளு, ஓடாத. ஓடா. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடலாம். நில்லு. சொன்னா கேளு. இல்லையா? ஏய், நில்லு. நிக்க போறியா இல்லையா? நில்லு. மூச்சு வாங்குறீ. நில்றி. டேய், சீக்கிரம் வாடா. ஏய், நில்லு. ஏய், நில்றி. ஓடாத. சொன்னா கேளு. ஏய், ஒழுங்கா நின்று. ஏய். இந்த பக்கம் தானே ஓடி வந்தா, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டான். எங்கடா போயிருப்பா? எங்கேயும் போயிருக்க மாட்டாடா. இங்கே தான் எங்கேயா இருப்பா. 3 பேரும் ஒன்றா தின்னா சரியா இருக்காது. நீ இந்த பக்கம் போ. ஓகேண்ணே. நீ இந்த பக்கம் போ. ஓகேண்ணா.
என்ன 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 உனக்கெல்லாம் கூகுள் மேப் இல்லைன்னா வீட்டுல இருந்து பக்கத்திற்கே போக தெரியாது. இன்னும் ரூட் தெரிஞ்ச மாதிரியே ஒன்று இருக்க. இங்க இருந்து போனோம்னா வெளியே பல கிலோமீட்டர் போனோம் தெரியுமா உனக்கு? நீயும் ஓடி நீயும் டயர்டாகி நானும் ஓடி நானும் டயர்டாகி மாமனுக்கு பிடிக்க வச்சலாம். நான் சொல்றது தெளிவா கேளு. அழகா என் கூட வா, மணமேடையில உட்காரு, நான் கட்டுற தாலிய அடக்கமா ஏத்துக்கும். நான் வர மாட்டேன், கூட நான் வர மாட்டேன், என்ன விடு. சொல்லிட்டே இருக்கிறான். கட்டிக்க போற பொண்ணாச்சேன்னு அமைதியா சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா நான் சொல்ற பேச்சு மரியாதை. பொறுக்கி நாய், என்ன நீ கை நீட்டி அடிச்சிட்டல, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவீங்க அனிதா மேடம்? விட்டால வச்சுக்க கண்ணை வீங்க. காசி இவளை இப்படியே விட்டா தாலி கட்டுற வரைக்கும் தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பா. போய் கை தட்டு போடா. வா 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 வா. ஆல்ரெடி மேக்கப்லாம் கலந்துச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு தாலியை கட்டுவோம். ஹலோ சொல்லுங்க சார். சார் நீங்கள் அந்த கோவில் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், இன்னும் 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். நானும் இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். நீங்கள் முன்னாடியே அங்கே போகிறதுனால நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அந்த அஸ்வினை அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அவங்ககிட்ட சண்டை சச்சரவுன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தம்பி, அவன் மட்டும் ருத்ராமாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை அப்படியே கார்ல கட்டி வச்சு சும்மா 100 கிலோமீட்டர் வேகத்துல அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரணும் தம்பி. அவன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனை தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லை, சட்டத்துக்கு தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் வராருல, அஸ்வின் அவர் பார்த்துப்பார். இப்போ நம்மளோட நோக்கம் அவனோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால அத்தையோ சக்தியோ பாதிக்கப்படாம அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறது தான். சீக்கிரம் போங்க, அவனை விடக்கூடாது. உன்னை பூ மாதிரி பொத்தனாப்புல கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி அதையே உருளி வச்சிடலாம். அழாத வா. இவளை துரத்திட்டு போன நேரத்துல 2 பேரும் எஸ்கேப் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையா, நீங்க 2 பேர் இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க எதுக்காக எங்களை கூட்டு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை முடிக்காம போனா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆஹா, நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னாரு கேட்டியா? இட்ஸ் மீ. நான் சொல்றத கேட்கலண்ணா என்ன வேணாலும் பண்ணுவேன். இனிமே உங்ககிட்ட சத்தமே வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். சொல்றேன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன். பயமா ஐயா, அந்த மாலை எடுங்கோ. ஒரு பூவின் கழுத்து மாலை. அஸ்வின் வேண்டாம், அஸ்வின் வேணாம், அஸ்வின் வேணும். மேல மாலை போடாத. அஸ்வின் ப்ளீஸ், அஸ்வின் அஸ்வின். இவரு இந்த மாதிரி சிலிப்பிக்கிட்டு சத்தம் கொடுக்குற வேலைலாம் இருக்கக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். ஒயிட்டா இருக்கும், உன் கண்ணத்துல சப்பு சப்பு சப்புன்னு அறியும். புரியுதா? வாங்க வாங்க வாங்க. ஐயரே, அந்த மாலையை கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க, அப்படியே மாமனுக்கு போடுங்க. ஐயோ, கை கட்டிருக்கா? ஓகே, நானே போட்டுக்கிறேன்.
அருமனை அம்சமா இருக்கு. பக்கா ஜோடி பொறுத்தானே. அழகாத கண்ணு. மரமடையில் உட்காரலாமா? உட்காரு. வா, உட்கார், உட்கார். அப்பாடா. ஐரே, என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க? டைம் ஆகுது, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க மந்திரத்தை சொல்லி. தப்பா எடுத்துக்காதீங்க, முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு. ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, 11:00 இருந்து 12:00 தான் நல்ல நேரம். ஆட்டாட்டா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இனிமே வெயிட் பண்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஐரே. கோயில் வச்சு தானே கல்யாணம் பண்றான், அப்ப இனிமே எல்லா நேரமும் நல்ல நேரமா? மந்திரத்தை சொல்லுங்க ஐயரே. ஓம் விநாயகனே போற்றி. ரெஜிஸ்டர், நான் இவ கழுத்துல தாலி கட்டினதும் எங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு எங்க கல்யாணத்தை முறைப்படி பதிவு பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். செல்லகுட்டி அழாத. அஸ்வின், ப்ளீஸ் அஸ்வின், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என் வாழ்க்கையை சீரழிச்சிடாத அஸ்வின். பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் என் மம்மி கொடுப்பாங்க அஸ்வின். 5 கோடி, 10 கோடி, நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லு, என் மம்மி உடனே உனக்கு கொடுப்பாங்க அஸ்வின். தயவு செஞ்சு என்ன விட்டுரு அஸ்வின், ப்ளீஸ். ஏன் சொல்லலாம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உன் மம்மி எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காகவா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை இங்கே வர வச்சு நான் கல்யாணம் பண்ண பார்க்குறேன்? என்கிட்ட இருக்கிற உன்னோட வீடியோவை அவங்ககிட்ட காமிச்சு அந்த பணத்தை நான் வாங்கிருக்க மாட்டேன். அப்படி நான் ஏன் பண்ணலை? ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணி என்னோட பொண்டாட்டி ஆக்கிறது என்னோட லட்சியமே. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட டிரைவராகவே வந்தேன். என்ன மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு நீ மகா பாக்கியம் பண்ணிடுவேன் குட்டிமா. இதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுப்பேன். சொல்லு போதும் ஐயரே, பேலன்ஸ் மந்திரத்தை வீட்டுக்கு போய் சொல்லிக்கங்க. நாடியாவோட தாலி எடுத்து கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கமான் கமான் கொடுங்க. எவ்வளவு நாள் கனவு. அஸ்வின், அஸ்வின், வேணா அஸ்வின், சொன்னா கேளு அஸ்வின். அண்ணி ஒழுங்கா உட்காருங்க. அஸ்வின், அஸ்வின், வேணா அஸ்வின். ஆடாதீங்க. தயவு செஞ்சு என்ன தாலியை கட்டின என் வாழ்க்கையை மாற்றப் போகும் வசந்தமே. அஸ்வின், அஸ்வின், சொன்னா கேளு. வந்துட்டார்ல ஹீரோ. சிவா, ஏண்டா நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண. சிவா, நீ மட்டும் இப்ப வரலனா இந்த பாவி என் கழுத்துல தாலி கட்டியிருப்பா. சிவா, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டதுல இருந்தே எனக்கு உன் மேல டவுட்டா தான் இருந்துச்சு. அப்பா அம்மாங்கிற பேர்ல டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்க கூட்டு வந்திருக்கேங்கிற உண்மை தெரிஞ்சதும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ திட்டத்தோட தான் நீ அந்த வீடியோ ப்ளே பண்ண சொல்லிட்டு இங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் நம்பரை ட்ராக் பண்ணி வந்தா நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தோட தான் இருந்திருக்க. அனிதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வந்துட்டியா? உண்மையில நீ புத்தால் தாயா? சரி, உன் குடும்ப சார்பா நீ வந்துட்ட, உன் கம்பெனி சார்பா உன் மேனேஜர் வந்துட்டாரு. உங்க ஆசீர்வாதத்தோடய கல்யாணம் நடக்கட்டும். டேய் ப்ரோ, ஏதோ எமோஷனில் தலை தட்டி விட்டாரு. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு ப்ரோ கார்லேயே நாங்கள் அவர் வீட்டுக்கு போகிறோம். நீ போய் தாலி எடுத்துட்டு போ. சரிண்ணே.
எந்திரா. ஏண்டா அனிதாவோட கையை கட்டி கட்டாய கல்யாணம் செஞ்ச நினைச்சதுக்கு உன் தலைய திருகி தனியா போடணுங்கிற கோவத்துல இருக்க. இதுல என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? என்ன திமிரு! நல்லா அடிங்க அவனை. அவனை விடாத சிவா, அவனை அடிச்சு கொல்லு சிவா. நல்லா அடிங்க அவனை. ஐயா வாங்க ஓடிடலாம். டேய் எங்க அண்ணனே அடிக்கிறியா? நல்லா அடிங்க தம்பி. சிவா, அண்ணன் மேல அடி கை சிவா, வைக்காதீங்க. போடுங்க. விடாத சிவா. டேய் அடி சிவா. என்ன என்ன அடிக்கிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டா? நல்லா தான் இருக்கு. மேனேஜர் வாங்க மேனேஜர். இத வரமா. ஏய் அங்கே நில்லு. நான் யார் தெரியுமா? கராட்டேல பிளாக் பெல்ட். ஏய் எங்க பாருடா பிளாக் பெல்ட் தான்டா. எங்க காட்டு. மேனேஜர். ஆமா. டேய் இவளை காப்பாத்துறேன் கட்ட கலட்டுறேன்னு பக்கத்துல வந்த கொன்றுவன் ஜாக்கிரதை. அப்படியே உட்காரணும். அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது. சிவா. ஏய் மண்ணை போட்டு அடிக்கலாம். நீங்க இங்க வாங்க. இங்க போறீங்க. சிவா. போடுறா சிவா. 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 சூப்பரா. ஆடா. அடி. சிவா. சிவா எந்திரி சிவா. 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 சிவா எந்திரி சிவா. எப்படி இவன் என்ன சூப் வச்சு குடிப்பானா? டேய் நீ என்ன சொன்ன? என் கதையை இன்னொரு முடிக்கிறியா? இன்னொரு உன் கதையை நான் முடிக்கிறேன். அண்ணே நான் உன்னை போடுறேன். சிவா. சிவா எந்திரி சிவா. சிவா ப்ளீஸ் எந்திரி சிவா. அஸ்வின். அஸ்வின். அண்ணா அவன் தலையில போடுனேன். நடுமண்டிலே நச்சுன்னு போடுனேன். அஸ்வின் அண்ணா ப்ளீஸ் சும்மா அஸ்வின். வராதீங்க. தலையில போடுங்க. அஸ்வின் வேணா அஸ்வின். அஸ்வின் ஒண்ணும் பண்ணாத சிவாவை. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அஸ்வின். விட்டுரு அவனை ப்ளீஸ். இவன் உயிரோட இருந்தான்னு வச்சுக்க, உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருப்பான். இவன் செத்தே ஆகணும். அஸ்வின் ப்ளீஸ் அஸ்வின். உன் அத்தை பையன் ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கோ. ஏய் கல்ல கட போடுறா. ஏய் போடுறா. கான்ஸ்டபிள் அவங்கள பிடிங்க. ஓடாத நில்லு. மேனேஜர் சீக்கிரம் அவருங்க மேனேஜர். சிவா சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஒன்றும் இல்லை. வாங்க. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இவன் இவ்வளோ ஏற்பாடும் பண்ணியிருக்கான். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா இவன் அனிதா கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். சேலம் மெயின் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் புதுசா சார்ஜ் எடுத்தப்ப இந்த பொறுக்கி கோர்ட் ஆர்டர் படி ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு போவான். அங்க இருக்கிற அக்யூஸ்டுகள்லயே இவன் மேலதான் நிறைய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்க வாழ்க்கைய சீரழிச்சிருக்கான். இப்ப வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த பொறுக்கி நாயை சும்மாவே விடக்கூடாது சார். இவனை ஷூட் பண்ணி கொல்லுங்க சார். இவன் உயிரோடவே இருக்க கூடாது சார். அந்த கண்ணை என்கிட்ட கொடுங்க சார். நான் இவனை கொல்றேன். இரு இரு.
சட்டத்தை நாம கையில் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் அவர் இருக்கார்ல, எல்லாம் அவர் பார்த்துப்பார். நீ ரிலாக்ஸ்டா இரு. நான் என் லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது சிவா. இவன் அப்படி ஒரு அருவருப்பான வீடியோ எடுத்து வச்சிருக்கா சிவா. இவன் என்ன சொல்ற? வீடியோ எடுத்திருக்கானா? ஆமா. சொல்லுங்க சிவா சார், ஆபாசமா எடுத்து வச்சிருக்கானா? ஆமா சார். இவன் இந்த வீடியோவை அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை வர வச்சு என்னை கல்யாணம் பண்ண பார்த்தா சார். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேற என்கிட்ட இருக்குன்னு சொல்றான் சார். ஏய், பொறுக்கி ராஸ்கல். எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய், சிவா சார் விடுங்க. விடுங்க சார். நான் சொல்றதை கேளுங்க சார். விடுங்க சிவா சார், விடுங்க சார். சட்டப்படி தண்டிக்கலாம். விடுங்க சிவா சார். சிவா சார் விடுங்க. அவனை விடுங்க சிவா சார். சிவா சார் விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க சிவா சார். சொன்னா கேளுங்க. விடுங்க. விடுங்க சிவா சார். விடுங்க சார். விடுங்க சிவா சார். விடுங்க. விடுங்க சிவா சார். சிவா சார், நீங்க அவனை கொன்னீங்கன்னா அது கொலை. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத நாங்க பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் வராம ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். டேய், இவங்களை எங்கடா வச்சு வீடியோ எடுத்த? எதுக்காகடா அப்படி எடுத்த? உன்னுடைய நோக்கம் என்ன சொல்றோம்? டேய், உண்மையை சொல்ல போறியா இல்ல சாக போறியா? சொல்றேன் சார், சொல்றேன். சொல்லு. அனிதா அவ ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருந்தா சார். அப்போ சார் நடந்துச்சு. அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சக்தியை லவ் பண்ணுறேன்னு ருத்ரா மேடம் கிட்ட போய் சொன்னேன். அப்போ அனிதா இருந்த நிலைமையை மேடம் பார்த்தாங்கன்னா அவங்களால எதுவும் தாங்கிக்க முடியாதுன்னு சக்தி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டா. மறுநாள் சக்தி எல்லாம் உண்மையும் ருத்ரா மேடம் கிட்ட சொல்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அது நேத்து அனிதா அம்மா போதையில் படுத்துட்டு இருந்தத முதலாளி அம்மா பார்த்தா மனசு தாங்க மாட்டாங்கன்னு தானே நேற்று அவங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்ச. இப்போ நீ அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன்னு வெய்யி. அடுத்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் எடுத்து வச்சிருக்கிற அனிதாவோட ஆபாச வீடியோவை நெட்டில் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிடுவேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. அஸ்வினும் நானும் விரும்புறோமா? ருத்ராமா எனக்கும் சக்திக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. டேய், இதெல்லாம் நீயா பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி பண்ணியா? சொல்றா. வேற ஒருத்தர் சொல்லி தான் சார் பண்ணேன். யாரா அது? டேய், என் வீடியோலாம் எங்கடா வச்சிருக்க? ஏய், சொல்றா, வீடியோ எங்க? என் ஃபோன்ல தான் சார் வச்சிருக்கேன். ஃபோன் எங்கடா? சொல்றாங்கறல.